தீர்த்து வைக்கிறது என் வேலையா? வந்துட்டாங்க காலங்காத்தால. கிளம்புங்க, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. கிளம்புங்கன்னு சொல்றேன்ல சார். வா. ஏமா, உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? இல்ல சார், சிங்கம். யோ கான்ஸ்டபிள். ஐயா. அந்த ஆளை ரிலீஸ் பண்ணிடு. சரிங்கய்யா. தேங்க்யூ சார். சூப்பர் மேடம், வேற லெவல் நீங்க. இங்க பாருங்க வினய். ஏய் சி, வாய மூடு. என்ன நடிப்பு, என்ன நாடகம். அம்மா, என்ன ஆட்டம் ஆடின நீ அன்னைக்கு பர்த்டே பார்ட்டில? ஐயோ என்ன கொலை பண்ண பாக்குறாங்க, ஐயோ என்ன கொலை பண்ண பாக்குறாங்கன்னு எல்லார்கிட்டயும் போய் அப்படியே நாடகம் ஆடின. ஏய், நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். சே, இல்ல இவ்ளோ பெரிய தில்லாலங்கடா இருப்ப நல்லா கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஏய் வினய், நான் தான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன் இவ்வளவு நம்பாத நம்பாதன்னு. இப்ப பார்த்தல. அது எப்படி? நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படி நல்லவ மாதிரி பேசுற? உனக்குலாம் மனசாட்சியே உறுத்தாதா? ஏய், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நீ கேட்ட உடனே காசு கொடுத்தான்னு அவ பக்கம் போய் நின்னு ஜால்ரா போட்டுட்டு இருக்கியா? நீ எல்லாம் என்கிட்ட பேச வந்துட்ட. உன்னெல்லாம் நம்பி வேலைக்கு அனுப்புனேன் பாரு, என்ன சொல்லணும்? சார், நீங்க எங்களை நம்புங்க, நம்பாம போங்க. ஆனா இவள மட்டும் நம்பாதீங்க. இவ சரியான விஷ பாம்பு சார். அண்ணன், இவங்க ரெண்டு பேருமே வேற வேற இல்ல, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. இப்போ உண்மையெல்லாம் நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சுல்ல, அதான் இதை எப்படியாவது நம்ம பக்கம் திருப்பிடலான்னு பாக்குறாங்க. இல்ல மித்ராமா, எனக்கு நல்லா தெரியும். நான் பார்த்த வரைக்கும் தோ இவ தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு சார கோத்து விட்டுருக்கா மித்ராமா. ஏய், யார பார்த்து அவ இவன்னு பேசிட்டு இருக்க? சாவடிச்சிருவேன் உன்னை. என்னடா அவங்க பேசிட்டே இருக்காங்க, நீ பார்த்துட்டே இருக்க. இதுக்கு தான் என்ன கூட்டிட்டு வந்தியா? ஏய் தீபிகா, இதுங்க தான் ஃப்ராட்னு தெரிஞ்சிச்சுல, அப்புறம் நீ சும்மா வாய் கொடுத்துட்டு இருக்க. கம்முனு வா, நம்ம போலாம். ஏய், ஆனா ஒண்ணு, உன்னெல்லாம் நான் எவ்வளோக்கு எவ்வளோ நம்பணுனோ அவ்வளோக்கு அவ்வளோ நீ என்னை ஏமாத்திட்டு தான் இருக்க. ஆமா, எப்படி உனக்கு இப்படிலாம் செய்யறதுக்கு மனசு வருது? இது நான் உங்களை பார்த்து கேட்க வேண்டியது. நான் உங்க மேல எவ்வளவு மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தனோ அதுக்கெல்லாம் நான் தகுதியான ஆள் இல்லவே இல்லைன்னு நீங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க வினய். ஏய், உனக்கெல்லாம் என் வினய பத்தி பேச தகுதியே இல்ல. நீ என்னென்ன பண்ணிருக்கேன்னு தான் அன்னைக்கு பார்ட்டில சந்தி சிரிச்சிருச்சுல. யார பார்த்து என்ன பேசுற? கொன்னுடுவேன். அடுத்தவங்க புருஷனுக்கு ஆசைப்பட்டுட்டு இங்க வந்து உக்காந்துக்கிட்டு குடும்பத்தை பிரிச்சுக்கிட்டு இருக்க நீ என்ன பத்தி பேசுறியா? இனி ஒரு வார்த்தை என்ன பத்தி பேசுன, அடுத்த வார்த்தை பேச நாக்கு இருக்காது. அண்ணா வாங்க போல. சரி வா, நம்ம போலாம். அவன் என்ன அடிச்சிட்டு போறான், நீ பார்த்துட்டு சும்மா நிக்கிற. சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்கிட்டயும் மித்ராமா தப்பானவங்க, உங்களுக்கு துரோகம் பண்றாங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா உண்மையை தெரிஞ்சுக்க அவங்க கூட பழகுன ஒரு மாசமே எனக்கு போதுமானதா இருந்துச்சு சார். ஆனா நீங்க என்னை விட நிறைய படிச்சிருக்கிறீங்க, 4 இடம் பார்த்திருக்கிறீங்க. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு நீங்க மித்ரா அம்மாவை சந்தேகப்படாதீங்க சார், ப்ளீஸ்.
என்ன சொன்னாலும் நம்புற ஸ்டேஜ்க்கு வினய் வந்துட்டான். ஆனா இந்த மித்ராக்கு துணையா இப்போ சிங்கம் வேற இருக்கான். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மித்ராவை வீட்டை விட்டு துரத்துறது தான் நமக்கு சேஃப். தீபிகா மேடம், சொல்லுங்க மேடம். சசி எங்க இருக்க? இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் மேடம். ஏன், என்னாச்சு? இது வரைக்கும் ஒன்றும் ஆகல. ஆனா ஏதாச்சும் ஆகுறதுக்குள்ள நம்ம ஏதாச்சும் பண்ணணும்ல மேடம். நீங்க சொல்றது அதேதான். நான் வேற யார பத்தி பேச போறேன்? அதான் அந்த மித்ராவை பத்தி தான் சொல்றேன். அவங்களுக்கு என்ன மேடம்? நீங்க இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிடுவாங்க? எதுவும் செய்ய முடியாம அமைதியா இருக்கால. ஆனா இருக்கால, அதுவே பிரச்சனையா தான் இருக்கு மேடம். சச்சா பயப்படாத சசி, அவ அந்த வீட்ல இருக்கால, அந்த பிரச்சனைய சொன்னேன். ஒரு தடவை மித்ரா அந்த வீட்டை விட்டு போயிட்டானா திரும்ப வரத பத்தி யோசிச்சு கூட பார்க்க கூடாது. அவ மட்டும் இல்ல, அந்த வீட்ல யாருக்குமே மித்ராவோட நினைப்பே வரக்கூடாது. நீங்க நினைச்சா செய்ய முடியாதா மேடம்? அதுக்குதான் ஒரு சரியான பிளான் யோசிச்சுட்டு இருந்தேன். வினய் சாரை பத்தி பிரச்சனை இல்ல, அவர் ஏற்கனவே உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்காரு. ஆனா அது அவனுக்கே தெரியாது. ஆனா சசி, அவளுக்கு அந்த வீட்ல எந்த உரிமையும் இல்லாம ஆக்கணும். அதையும் அவங்க வாயாலே சொல்லணும். எப்படி மேடம்? இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு தர போறாங்கன்னு எல்லாரும் அவங்கள தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்களே. அப்போ அதுவே இல்லாம ஆக்கிட்டா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையே மேடம். மித்ராக்கு அடுத்த செக்கப் எப்போ? அது நாளைக்கு தான் மேடம். நாளைக்கா? சூப்பர். சரி, எந்த டாக்டர் செக்கப் பண்ணுவாங்க? அது மட்டும் இல்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும் சசி. ஓகே மேடம்.